பொது இடங்களில் நடைபெறும் கட்சி நிகழ்ச்சிகளுக்கு காவல்துறை பாதுகாப்பு வழங்க கட்சிகளிடம் கட்டணம் வசூலிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருப்போரூரில் 16ஆம் தேதி நாம் தமிழர் கட்சி நடத்தவுள்ள பேரணி பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி மறுத்த காவல்துறை உத்தரவிற்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் காவல்துறை பதிலளிக்க ஏற்கனவே உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் மீண்டும் வழக்கு விசாரணை நீதிபதி G.K. இளந்திரையன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது காவல்துறை தரப்பில் கந்தசாமி கோவில் மாசி பிரம்மோற்சவ விழா நடைபெறுவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்பதால் பேரணி வழித்தடத்தை மாற்ற வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது. 400 முதல் 500 நபர்கள்தான் பங்கேற்பார்கள் என்றும் அமைதியான முறையில் பேரணி நடைபெறும் என்றும் நாதாக சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனை கேட்ட நீதிபதி பேரணி மற்றும் பொதுக்கூட்டத்திற்கு நிபந்தனையுடன் அனுமதி வழங்க காவல்துறைக்கு உத்தரவிட்டார். அதே நேரம் பொதுக்கூட்டத்திற்கு பாதுகாப்பு வழங்குவதற்காக காவல்துறைக்கு 25,000 ரூபாய் வழங்கவும் நாம் தமிழர் கட்சிக்கும் உத்தரவிட்டார். கட்டணம் வழங்க கட்சி சார்பில் ஆட்சேபனை தெரிவிக்கப்பட்டதற்கு பதிலளித்த நீதிபதி, மக்கள் பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கை கவனிப்பதுதான் காவல்துறையின் பணி, கட்சிகள் நடத்தும் நிகழ்ச்சிக்கு பாதுகாப்பு அளிப்பது அல்ல என்றும் கூறினார். மக்கள் வரி பணத்தில்தான் காவல்துறைக்கு ஊதியம் வழங்கப்படுகிறது. இதனை வீணடிக்க கூடாது என்று அறிவுறுத்திய நீதிபதி 25,000 ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் என்ற உத்தரவை திரும்பப் பெற்றார். அத்துடன் இனிவரும் காலங்களில் பொது இடங்களில் நடைபெறும் கட்சி நிகழ்ச்சிகளுக்கு காவல்துறைக்கு கட்டணம் செலுத்த வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார். வெளிநாட்டிலிருந்து அனுமதியின்றி நிவாரண நிதி பெற்றதாக தொடரப்பட்ட வழக்கில் மனிதநேய மக்கள் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லாவுக்கு விதிக்கப்பட்ட ஓராண்டு சிறை தண்டனையை சென்னை உயர்நீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. கடந்த 1997 வெளிநாட்டிலிருந்து அனுமதியின்றி நிவாரண நிதி பெற்றதாக ஜவாஹிருல்லா மீது சென்னை கூடுதல் தலைமை மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கு விசாரணை முடிவில் ஜவாஹிருல்லாவுக்கும் அவருக்கு உடந்தையாக இருந்த ஹைதர் அலிக்கும் ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. மற்ற மூவருக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஜவாஹிருல்லா தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த நிலையில் இன்று இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் கீழ் நீதிமன்றம் வழங்கிய தண்டனையை உறுதி செய்துள்ளது. மேலும் மனுதாரர்கள் தரப்பில் மேல்முறையீட்டுக்காக தண்டனையை 1 மாதம் நிறுத்தி வைத்தும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 1,440 ரூபாய் விலை உயர்ந்துள்ளது. நீண்ட நாட்களுக்கு பிறகு தங்கத்தின் விலை ஒரே நாளில் 2 முறை உயர்ந்துள்ளது. இன்று மாலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 180 ரூபாய் விலை உயர்ந்து 8,300 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 1,440 ரூபாய் விலை அதிகரித்து 66,400 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை இன்று காலை கிராமிற்கு 2 ரூபாய் விலை அதிகரித்து 112 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் மாலையிலும் அதே விலை நீடிக்கிறது. அமெரிக்காவில் பொருளாதார மந்தநிலை தொடங்க உள்ளதாக சர்வதேச ஆய்வு நிறுவனங்கள் கணித்ததன் காரணமாக அந்நாட்டு பங்குச்சந்தைகள் கடும் சரிவை சந்தித்தன. அதனைத் தொடர்ந்து முதலீட்டாளர்கள் பாதுகாப்புக்காக கருதப்படும் தங்கத்தில் முதலீடு செய்வதே அதன் விலை வரலாறு காணாத உயர்வை எட்ட காரணமாக கூறப்படுகிறது.